வணக்கங்க. 5/4/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம். எந்த மாடு எந்த கண்ணை பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடலாமுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க. கிலோமீட்டருக்கு 14 ரூபா வாடகைங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 14 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான பால் மயிலை கிடாரி கண்ணுங்க. நல்ல தெளிவான கண்ணுங்க, நல்ல முகக்கூறான கண்ணுங்க. நிறைசனையானாலும் இளம் சனையானாலும் கண்ணு போட்டாலும் அதனுடைய வாழ்நாள் முழுவதும் இதே பியூர் ஒயிட்டில் தான் இருக்குங்க. மூக்குத்தி கொடுக்கணுனாலும் மூக்குத்தி கொடுக்கலாமுங்க. 14 மாதம் ஆச்சுங்க. குடல் புழு நீக்கம் செஞ்சாச்சு. கண்ணு நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க. நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணு. 14 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் பால் மயிலை கிடாரி கன்று. விற்பனை விலை 28,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. வயிறு தொங்கல் இல்லைங்க. வால் நல்ல சன்ன வாளுங்க. கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி மாடாக வந்து சேருங்க. பால் மயிலை விரும்புகிறவங்க, நல்ல தரமான கண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. ஒவ்வொரு பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க. நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட மாடுகள் கன்றுகள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் அவங்ககிட்ட காமிச்சிட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து மாடுகள் கன்றுகள் வாங்கிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வண்டியில் போயிட்டுருக்கும் பொழுது இல்லை அவங்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சூழல்னால மாடுகள் கன்றுகள் வேண்டான்னு சொல்லும்போது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க. அதனால தான் இந்த விளக்கத்தை ஒவ்வொரு முறையுமே நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தலாக சொல்லிகிட்டே இருக்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க. வட இந்திய கிராஸ் மாடுங்க. 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் இன்னும் வந்து ஒரு 10 நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா 4+3 7 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க. ஈத்து 3ஆம் ஈத்து. சினை 9 மாதம். வட இந்திய கிராஸ் மாடு 10 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சு. நல்லா தாழ்வேணி குடிச்சு மாடு நல்லா தெளிஞ்சிக்கிச்சுங்க. நல்ல மடியால் ஓர்ஸில் இருக்குதுங்க. பால் தேவை இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 7 லிட்டர் கறவை வேணும். சுழி சுத்தமான மாடா, கால் அணைக்காத மாடா, ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து. சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 4+3 7 லிட்டர். கண்ணு போடுறதுக்கு 10 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க. பாசிங் சுழி சினை மாடுங்க. பாசிங் சுழி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் 2 சுழிகள் வந்து ஜோடியாக இருக்குங்க. பாசிங் சுழியோட மாடுகள் இருந்தது அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம்ங்க. குதிரைகள்லாம் பாசிங் சுழி பார்த்து வாங்குவாங்க. மாடுகளில் அதுவும் காங்கேயம் மாடுகளில் இந்த மாதிரி பாசிங் சுழி வர்றது ரொம்ப அரிதான ஒன்று தானுங்க. மாடு ஈத்து 3ஆம் ஈத்துங்க. சினை வந்து 6 மாதம்ங்க. கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணியாச்சுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. கறவை திறன் 2 1/2 ஒரு 3 லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. பல்லு 6 பல்லிருந்து கடைப்பல்லுங்க. 3வது ஈத்து மயிலை மாடு. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க.
மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குது. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு 2 + 1.5 3 லிட்டர் பால் கறக்கும். செனைக்கு உத்தரவாதம், காங்கைங்கன்று போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாம். நெத்தியில் பாசிங் சுழி இருக்குதுங்க. பாசிங் சுழி நிறைய நண்பர்கள் வந்து அவ்வப்போது கேட்டுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஆனால் உடனடியாக இந்த மாதிரியான பாசிங் சுழி மாடுகளை நம்ம வாங்க முடியாதுங்க. நம்ம வியாபார ரீதியில் நிறைய இடங்களுக்கு போகிறதுனால 1-2 ஏதாவது தகவல் வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி மாடுகள் நம்ம கொண்டு வந்து விற்பனை செய்ய முடியும். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்ங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் செனமாடு, கால் அணைக்காத மாடு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி நல்ல குணவனத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். மாடு இப்போ நம்மகிட்ட வந்து 10 நாள் ஆச்சுங்க. குடல் புழு நீக்கம் நம்ம வந்து தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டோம். நல்லா தெளிஞ்சு தண்ணி குடித்து மாடு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல தெளிவாக இருக்குதுங்க. இதே மாதிரி தானுங்க குடல் புழு நீக்கத்தை வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே அவசியமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம், ஒரு மாடு நல்லா தேரணும், நல்லா தீவன தண்ணி குடிக்கணும்னா முதல்ல செய்ய வேண்டியது குடல் புழு நீக்கம். அது வந்து இன்ஜெக்ஷனாக தான் பண்ணணுங்கிறது இல்லைங்க, மாத்திரைகளாகவும் கொடுக்கலாம். வாங்கி கொடுக்குற மாத்திரைகள் வந்து குவாலிட்டியான மாத்திரையாக நல்ல கம்பெனி மாத்திரைகளாக கொடுக்கணுங்க. 2 வருடங்களுக்கு மேற்பட்ட கால்நடைகளுக்கு ஃபென்டிகைண்ட் ப்ளஸ், அதாவது மேன்கைண்ட் ஃபார்மாவோட ஃபென்டிகைண்ட் ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை கொடுக்கலாம். அதுக்குள்ளே ஃபென்மெண்டசோலும் ஐவர்மெக்டின் காம்பினேஷனும் இருக்குங்க. அது கொடுக்கும்போது சினை மாடுகளுக்கும் சினையை பாதிக்காது. கன்று ஈனுவதற்கு 25 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாத்திரை தாராளமாக கொடுக்கலாம். பருவத்துக்கு வராத மாடுகளுக்கு அதை கொடுக்கலாம். கண்டிப்பாக வருஷத்துக்கு 3 முறை குடல் புழு நீக்கம்ங்கிறது சுழற்சி முறையில் முறையாக பண்ணால் தான் மாடுகள் கன்றுகள் தெளிவாக இருக்குங்க. இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா பல்லே போடலிங்க, 6 மாதம் சினைங்க, கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. நல்ல தோல் நைஸுங்க, நல்ல பெருவிட்டான கிடாரிங்க. செவல கிடாரி காங்கேயத்தில் வேணும், பல்லு போடாமல் வேணும், 6 மாதம் சினை உறுதியோடு வேணும், நல்ல நெட்டு நீளத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. தரமான காங்கேயம் பல் போடாத செவலை கிடாரி, சினை 6 மாதம், காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது, சுழி சுத்தமாக இருக்குது. கன்று போட்டால் காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு. விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்க்குறனாலும் தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனாலும் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க. தரமான பல் போடாத காங்கேயம் பெருங்கூட்டு செவலை கிடாரிங்க. இன்னும் 2, 4, 6, 8 பல் சேர்கிற வரைக்கும் மாடு வந்து உடல் வளர்ச்சி இருக்குங்க. பல் சேரும்போது உருவத்தில் நல்ல பெரும் மாடாகவும் நல்ல நெட்டு நீளத்துலேயும் இருக்குங்க. நல்ல காம்பு ஓர்ஸுங்க. மடி இப்போ இறங்க ஆரம்பிச்சிருச்சு. வயிறு வந்து கொஞ்சம் கீழே வருதுங்க. அதாவது சனி அதிகமாக ஆக வயிறு வந்து கொஞ்சம் கீழே இறங்குங்க. காம்புகள் அப்படியே விரிஞ்சு மடி வந்து படர ஆரம்பிக்குங்க. நல்ல தெளிவான ஒரு செவலை கிடாரிங்க. எப்போ வேணாலும் நீங்கள் நேரில் வரலாங்க. வெளிச்சத்துலேயும் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சும் பார்த்து வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க, 9 மாதம் சினைங்க, 4 + 3 7 லிட்டர் பால் கறக்குங்க. கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. புல்லட் கொம்பு பால் மயிலை சினை மாடுங்க. லோக்கல்லையே இருந்த மாடுங்க, பக்குவமாக வளர்த்திருக்காங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம், மடி உடல் எதை வேணாலும் நீவிக்கலாம். நல்ல டாப் கிளாஸான மாடு. கொம்பு மட்டும்தான் கொம்பு மாதிரி புல்லட் கொம்பு மாதிரி இருக்குமா ஒழிஞ்சு கறவைக்கு குணத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தங்கமான மாடுங்க. விற்பனை விலை 57,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், காலை மயில காலை, பாலோட அளவீடு 4 + 3 7 லிட்டர் வரைக்கும் போனித்து கறந்துருக்குதுங்க. கன்று போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குதுங்க. விற்பனை விலை 57,000 ரூபாய்ங்க. நாட்டுக்கன்று போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறந்துக்கலாம். மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க. 4 + 3 7 லிட்டர் வரைக்கும் பால் கறந்துருக்குதுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கேயம் செவலை காளை கன்றுங்க. கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. கண்ணு நல்ல சூட்டிப்பான செவலை காளை கன்று. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் காங்கேயம் கன்றுகள் தேடிட்டுருக்கிறவங்க சுழி சுத்தமாக கூறுவாரான கன்று சூட்டிப்பான கன்று வேணுன்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. கன்று வேணுன்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. 7 மாதமான செவலை காளை கன்று. சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது. நல்ல சூட்டிப்பான கன்று. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் காங்கேயம் செவலை காளை கன்று வேணுன்னா இந்த கன்றை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க. இந்த மாதிரியான 1 வருடங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கன்றுகளுக்கு ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்கை நம்ம கொடுக்கலாமுங்க. குடல் புழு நீக்கமாக 30 ml எடுத்து 15 ml பிரித்து காலையில் வந்து வெறும் வயிற்றில் சிரிஞ்சில் புறப்போகாமல் இன்று காலையும் நாளை காலையும் அப்படி கொடுக்கறதும் ஒரு குடல் புழு நீக்கம். இயற்கை வழியில் பண்ணணும்னா சோற்று கத்தாழையை ஒரு மடலில் வெட்டி தோலை சீவிட்டு அந்த ஊனை வந்து ஒரு 7-8 முறை நன்கு தண்ணியில் கழுவிட்டு, ஏன்னா வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடாதுங்க. நல்லா கழுவிட்டு அந்த ஊனை மட்டும் 100 கிராம் வெறும் வயிற்றில் டெய்லி 100 கிராம் ஒரு 5 நாளைக்கு கொடுக்கறதும் ஒரு குடல் புழு நீக்கம் தானுங்க. இல்லை அப்படின்னா கூட வேப்பங்கொழுந்த அம்மியில் வச்சு அரைச்சி உருண்டைகளாக மாற்றி அதை வந்து ஒரு 3 உருண்டை ஒரு 3 நாளைக்கு வெறும் வயிற்றில் கொடுக்கறதும் ஒரு குடல் புழு நீக்கம் தானுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் மாடுகளுக்கு குடல் புழு நீக்கம் செஞ்சால் தான் வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற புழுக்கள் குடல் வழியாக குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் சாணத்தின் வழியாக வெளியேற்றமாகி மாடுகளுக்கு நல்ல பசி எடுக்கும், உடல் வளர்ச்சி மேம்படுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 12 மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு காளை கன்றுங்க. கண் நல்ல தரமான கண்ணுங்க. வயசு 12 மாதங்கள் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல சூட்டிப்பான கண்ணு. ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு ஏற்ற தெளிவான கண்ணுங்க. நல்ல டை பிளாக் கலருங்க. ஜெட் பிளாக்கில் காராம்பசு கன்று வேணும், சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கன்று நல்ல டாப் கிளாஸான கன்று. 12 மாதம் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குது. விற்பனை விலை 20,000 ரூபாய். கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க. வால் அறுக்க இருக்குது. தாட அளவான தாடைங்க. தரமான காராம்பசு கன்று காளை கன்று. விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. வணக்கங்க. வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லு 2ஆம் நீத்து வட இந்திய கன்று மாடுங்க. கன்று ஈனி 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. நஞ்சு இப்போ தான் போட்டுதுங்க. போட்டோன்னே நம்ம வந்து பால் கறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ பதிவை நம்ம போட்டிருக்கிறோம். கன்று வந்து கிரு கன்று காலை கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 6 பல்லு 2ஆம் நீத்து வட இந்திய மாடு. கன்று இன்று காலை பிறந்த வட இந்திய கன்று காலை கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். சீம்பால் மட்டுமே சரியாக ஒரு 7.5 லிட்டர் அளவுக்கு இருந்துச்சுங்க. சீம்பால் மட்டுமே. கண்ணு கொஞ்சம் ஊட்டினது போக 7.5 லிட்டர் பால் நம்ம கறந்துருக்குறோமுங்க. நல்ல தமிழ் அமைப்புங்க. கறவைக்கு ரொம்ப டாப் கிளாஸான மாடுங்க. கண்ணு போட்டு கண்ணே ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் தான் ஊட்டியிருக்குங்க. ஏன்னா வாய் வச்சு ஊட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 3 காம்பை முழுமையாக கறந்துருக்குறோம். நல்ல தரமான மாடு. போன ஈத்துலேயே தலை ஈத்தில் 6+6 12 லிட்டர் கறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் மட்டுமே ஒரு 7.5 லிட்டர் பால் இருக்குதுங்க. காம்பு அந்தளவுக்கு இடைவெளி, பூங்காம்பு, நல்ல படர் மடி, நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணோம்னா இந்த ஈத்து வந்து குறைஞ்சபட்சம் 12 லிட்டர் அதிகபட்சம் 14 லிட்டர் பால் கறக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 74,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்.
கன்று போட்டு 1.5 மணி நேரத்தில் எல்லா வடையந்திய மாட்டையும் இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம கறந்துட முடியாதுங்க. மாடு அந்த மாதிரி குணமாக இருக்கிறனால மட்டும்தான் நம்ம வந்து காலணிக்காமல் கறக்கிறோம். ஏன்னா கண்ணுக்கு அந்த கயிறு போட்டு கூட எனக்கு பழக்கம் இல்லை, இன்னும் தொப்புள் கூட காயில்லைங்க. நஞ்சு போட்ட உடனேமே நம்ம கறக்கிறோம். கன்று போட்ட உடனே ஒரு 1.5 கிலோ நாட்டு சர்க்கரையும் ஒரு 50 கிராம் கல்லுப்பும் போட்டு வச்சோமுங்க. தண்ணி நல்லா குடிச்சிருச்சுங்க. எதற்கு அப்படின்னா பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, மாட்டுக்கு கால்சியம் குறையாமல் இருக்கிறதுக்கு அவசியம் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து அதுவும் மரச்சக்கரை பண்ணிக்குவோங்க. ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை, ஹைட்ரோஸும் சல்ஃபரும் இல்லாத நாட்டு சர்க்கரை நம்ம வாங்கி வச்சுருக்குறோமுங்க. ஒரு சிப்பமாக வாங்கிக்குவோம். அதை நம்ம அப்பப்போ கன்று போடுற மாடுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டே வருவோங்க. குணத்தில் தங்கமான மாடுங்க. கண் அருமையான கன்று, காலக்கண்ணுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. கன்று மாட்டினுடைய விலை 74,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. கட்டாயமாக நண்பர்களுக்கு தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே சீம்பால் கன்று போட்டுதுன்னா, சீம்பாலோடு இருக்குதுன்னா சீம்பாலை தொட்டு பாலை கறக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக. ஏன்னா சீம்பாலை தொட்டு மடியில் பால் கறந்தீங்க அப்படின்னா காம்புகளில் வெடிப்பு ஏற்பட்டுரும். காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா பிளவாக வந்துடும். மாடு அதுக்கப்புறம் பாலுக்கு நிற்காமல் போயிடுங்க. கண்டிப்பாக மரச்சைக்கிளாட்டின விளக்கெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அதை தொட்டு காம்புகளுக்கு போட்டு பீச்சுங்க. நல்ல பால் ஆனதுக்கப்புறம் பாலை தொட்டு பீச்சலாமுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சீம்பாலை தொட்டு பால் கறக்கக்கூடாதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். அந்த சீம்பால் முழுமையாக கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் வீடியோ போட்டிருக்கிறோம். பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. விற்பனை விலை 74,000 ரூபாய்ங்க.